ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். உடலுக்கு குளிர்ச்சி குடுக்கக்கூடிய நெல்லிக்காய். நெல்லிக்காய் ஜூஸ் செய்யலாமா? வாங்க. இதுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 4 ஐட்டம் தான். ஒரே ஒரு நெல்லிக்காய் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிட்டா கிரைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நெல்லிக்காய்ல நெறைய சத்துக்கள் இருக்கு. விட்டமின் சி அதிகமா இருக்கு. உடலுக்கு குளிர்ச்சி குடுக்கக்கூடியது. ஏர் குரோத்துக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி குடுக்கக்கூடியது. அடிக்கடி எடுத்துக்கிறதுனால என்றும் இளமையா இருக்கலாம்னு கூட சொல்லுவாங்க. ஒரு நெல்லிக்காய் கட் பண்ணியிருக்கேன். பாதி லெமன் தான். கொஞ்சமா ஜிஞ்சர், ஹனி. இது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய்ல எல்லா சுவைகளும் இருக்கு. காரம் மட்டும்தான் கிடையாது. துவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு கூட. சிறுங்கசப்பும் இருக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா, தண்ணி ஸ்வீட்டா வரும் உங்களுக்கு. அந்த டேஸ்ட் தெரியும் உங்களுக்கு. அந்த துவர்ப்பும், புளிப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால கொஞ்சம் ஹனி எடுத்துக்கிறேன் நானு. டக்குன்னு சளி பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த நெல்லிக்காவை எடுத்துக்க வேண்டாம். இந்த ஜூஸ் எடுத்துக்க வேண்டாம். எனக்கு வந்து தேன் நெல்லிக்காய் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமா பிக்கிள் எடுத்துக்குவேன். நெல்லிக்காய் ஊறுகாய். இது என் பையனுக்காக செய்யறது. இந்த ஆம்லா ஷாட்ஸ். இது இப்போ வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு, ஃபில்டர் பண்ணிக்கலாம். அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்களும் நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்க வேண்டாம். இது ராவா நம்ம அப்படியே குடிக்கிறோம்ல, அதனால அசிடிட்டி வந்து இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தூக்கி விடும். அதனால அவங்க வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. தேன் நெல்லிக்காய் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நெல்லிக்காய் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க. இதில் இன்னும் கொஞ்சமா ஹனி விட்டுக்கிறேன். ஆம்லா ஷார்ட்ஸ் ரெடி. உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.